தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா செலுத்த வேண்டிய கடன் தொகையை முழுமையாக செலுத்தினால் வாவாத்தியார் திரைப்படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் செய்து கொள்ளலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம், விவரங்களை பகிரலாம். வணக்கம். திவால் ஆனவர் என அறிவிக்கப்பட்ட அர்ஜுன்லால் சுந்தர்தாஸ் என்பவரிடம் ஸ்டுடியோ கிரீன் பட தயாரிப்பு நிறுவனம் பெற்ற 10,35,00,000 ரூபாய் கடனை வட்டியுடன் சேர்த்து 21,78,00,000 ரூபாயை செலுத்த ஞானவேல் ராஜாவுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் வெளியிடப்படுகிற வாவாத்தியார் திரைப்படத்திற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கோரி அர்ஜுன்லாலின் சொத்தாட்சியர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பணத்தை திரும்ப செலுத்தும் வரை வாவாத்தியார் திரைப்படத்தை வெளியிட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி S.M. சுப்பிரமணியம் தலைமையிலான அமர்வு விசாரணைக்கு வந்த பொழுது ஸ்டுடியோ கிரீன் தரப்பில் 3,75,00,000 ரூபாய்க்கான டிடிஐ பட தயாரிப்பு சார்பில் நீதிமன்றத்தில் செலுத்தப்பட்டது. இதனையடுத்து மீத தொகையை செலுத்தினால் படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் செய்யலாம் என நீதிபதிகள் அனுமதி அளித்து உத்தரவிட்டனர். இதனிடையில் 3 கோடி ரூபாய் கடன் தொகையை திருப்பி தராததால் படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என கோரி தனுஷ் அசோசியேட் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி படத்தை தடை விதிக்க மறுத்து உத்தரவிட்டனர். மேலும் மனு தொடர்பாக பதிலளிக்க ஞானவேல் ராஜாவுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர். தகவலுக்கு நன்றி ஆனந்த்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.